இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய கூலி திரைப்படம். லோகேஷ் கனராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட சேர்ந்து நாகார்ஜுனா, ஆமீர் கான், சௌபின் ஷாஹிர், உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன் உட்பட ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படாலுமே நடிச்சிருக்காங்க. இப்பத்தில் வெளியான கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரும் பாடல்களும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி வசூல் பண்ணக்கூடிய திரைப்படமா இந்த கூலி திரைப்படம் இருக்குமா அப்படின்றது தான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. பல்வேறு மொழிகளிலையும் படத்தை ப்ரொமோட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் படமாக ஆக்கிறதுக்காக தான் தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா, மலையாளத்திலிருந்து சௌபின் ஷாஹிர், கன்னடத்திலிருந்து உபேந்திரான்னு பல்வேறு மொழிகளிலிருந்தும் நடிகர்களை கூட்டு வந்து இந்த திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் திரைப்படமாக லோகேஷ் கனராஜ் உருவாக்கி இருக்காரு. திரைப்படத்தை ஆரம்பிச்சதுலேருந்து லோகேஷ் கனராஜ் இது எல்சியூ, அதாவது என்னுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வரக்கூடிய திரைப்படம் கிடையாது, இது கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இது எல்சியூவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. லோகேஷ் கனராஜ் சர்ப்ரைஸாக வச்சிருக்காரு போல. படத்தில் கண்டிப்பாக வந்து எல்சியூ சம்பந்தப்பட்ட சில காட்சிகளாக இடம்பெறும். கிளைமேக்ஸில் நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆன்லைனில் நிறைய பேர் டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் படத்தில் வரக்கூடிய அந்த சேர் அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இது டைம் மிஷின் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனராஜ் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது நிறைய பேர் நிறைய தியரி சொல்கிறீங்க, ஆனால் கூலி படத்தை FDFSல பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ரசிகர்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்சியூ அப்படின்றதெல்லாம் தாண்டி படத்தில் கண்டிப்பாக லோகேஷ் கனராஜ் தன்னுடைய ஆதர்சன குருவான கமலஹாசன் அவர்களை ஒரு காட்சியிலாவது ரஜினிகாந்த் கூட நடிக்க வச்சிருப்பாரா அல்லது அவருடைய குரலாவது இடம்பெற்றிருக்குமா? கண்டிப்பாக ஏதோ சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரசிகர்கள் தேட்டரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது லோகேஷ் கனராஜ் ரொம்பவே தீவிரமாக இருக்காரு. எல்சியூவா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஆக்டர்ஸோட கேமியோ அல்லது இன்னும் பல சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியும் இல்லையா? அதில் முக்கியமான சர்ப்ரைஸாக நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றது கூலி திரைப்படம் ஆரம்பிக்கப்பட்டு சில நாட்கள்லேருந்து வெளிவந்த ஒரு வதந்தி. அது வதந்தியா உண்மையா அப்படின்றது நமக்கு படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் தெரியும். ஆனால் சமீபத்தில் ஆமீர் கான் அவர்கள் இந்த கூலி திரைப்படம் சம்பந்தமாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டப்போ அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ சிவகார்த்திகேயன் பேரை மென்ஷன் பண்ணிட்டு அப்புறமா எடிட்டில் தூக்கிட்டாரு. இதன் மூலமாக சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கேமியோ ரோல் நடிச்சிருக்கிறது உறுதியாகிடுச்சு அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருந்தாலும் படம் ரிலீஸ் வரைக்கும் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றதுனால வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும்.